நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் காட்சி பிடிக்க கண்ணு ரெண்டு நீர் இருக்க மீனாடு கரை சேர்த்து போறேனே சாமி மேல வாரம் போட்டு வாரேனே இருந்தாய் ஒரு தாய பெத்தெடுத்தாளே ஒரு வாழ்வு அவ வாழ தத்து விட்டேனே. ஃபர்ஸ்ட் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பீட் மார்க் இருக்கு, அந்த பீட் மார்க் வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 பாயிண்ட் வச்சுட்டு நீங்க வந்து ஒரு பீட் மார்க்லயும் நீங்க வந்து போட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து போட்டோ எல்லாத்துக்குமே நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து கரெக்டா இந்த பீட் மார்க் வச்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த பீட் மார்க் இடையில கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பீட் மார்க் எப்படின்னா இந்த போட்டோவை டச் பண்ணிட்டு கரெக்டா அந்த பீட் மார்க்ல டச் கரெக்டா வச்சு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா நமக்கு அந்த பீட் மார்க் வரைக்கும் நம்ம அந்த போட்டோ வரும். அதே மாதிரி நீங்க எல்லா இமேஜுமே ஒரு பீட் மார்க்லயும் வச்சு நீங்க வந்து இதுல வந்து ஒண்ணா ஆட் பண்ணணும். போட்டோ எப்படி ஆட் பண்ணு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 பண்ண வந்து பிளஸ் ஐக்கன் பாத்தீங்கன்னா அதை டச் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாவது மீடியான ஒரு ஆப்ஷன் பாத்தீங்களா அது கொடுத்துட்டு இப்போ ஒரு இமேஜை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து லைட்டா டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த பீட் மார்க் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போட்டோ வந்து ஃபுல்லாவே வந்துடும். இதே மாதிரி நீங்க ஒரு போட்டோவையும் வந்து இதே மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்றோம்னு இப்ப பாக்கலாம். அதுக்கு என்ன பண்ண பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேக் வந்து அந்த சேகபேட் பாத்தீங்கன்னா அந்த சேகபேட்டை வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து லேயரோட காப்பி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா இதை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா அதை டச் பண்ணி நாலாவது ஒரு ஆப்ஷன் பாத்தீங்களா காப்பி லேயர் அதை டச் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ற பீட் மார்க் இருக்குங்களா அந்த பீட் மார்க் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு பாத்தீங்களா அந்த இமேஜுக்கு வந்து நீங்க இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண அதுக்கு என்ன இந்த இமேஜை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிள் பாத்தீங்களா அதை டச் பண்ணி லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்டைல் பாத்தீங்களா அதை டச் பண்ணீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கு பாத்தீங்களா அதுல ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு ஆட் ஆயிரும். ஆட் ஆகுனா நீங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்னன்னா அதே மாதிரியே நீங்க வந்து ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நான் வந்து இப்போ ஆட் பண்றேன் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஆஃப் பண்ண போதும், ரெண்டாவது டைம் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரியே நீங்க ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து நீங்க எல்லா இமேஜுக்குமே அந்த ஒரு இமேஜ் கேப் விட்டு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இமேஜுக்கு ஒரு இமேஜ் விட்டு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கு பாத்தீங்களா கடைசியில அந்த பீட் மார்க் வந்து நீ இப்போதைக்கு நீங்க எதுவும் பண்ண வேணாம். இப்போ வந்து நீங்க பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அந்த சேகப்பெட் பாத்தீங்கன்னா அந்த சேகப்பெட் வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணா ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டாவது எஃபெக்ட் வந்து நீங்க வந்து இப்போ வந்து காப்பி பண்ணுங்க. அதே மாதிரி லேயரோடய காப்பி பண்ணுங்க. இந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் பாத்தீங்களா அதை டச் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கை வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓபன் பண்ணி நம்ம வந்து ரெண்டாவது இமேஜ் போறோமே நம்ம வந்து இன்னும் எஃபெக்ட் ஆட் பண்ண பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இப்போ அந்த ரெண்டாவது இமேஜுக்கு வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேஸ்டில் கொடுத்து ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசி ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. அது நம்ம எந்தெந்த இமேஜ் விட்டோமோ அந்த இமேஜுக்கு ஃபுல்லாமே நீங்க இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டாவது இமேஜ் ஃபுல்லாமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நமக்கு கடைசியா இருக்க ஒரே ஒரு எஃபெக்டா இந்த எஃபெக்ட வந்து நீங்க வெறும் எஃபெக்ட மட்டும் நீங்க வந்து காப்பி பண்ணா போதும். அதுக்கு என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை டச் பண்ணி சைட்ல வந்து 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, அதை டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் அதை காப்பி பண்ணிட்டு இப்ப நீங்க பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த வீடியோட கடைசிக்கு வந்துருங்க. கடைசிக்கு வந்தீங்கன்னா நான் டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அந்த டபுள் பீட் மார்க்ல இருந்து நீங்க வந்து இப்ப வந்து இந்த இமேஜ் எல்லா இமேஜுக்குமே இந்த ஒரு எஃபெக்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து பாதி தான் இருக்கு. இந்த இமேஜை வந்து நீங்க வந்து கரெக்டா இந்த பீட் மார்க் அளவுக்கு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து இந்த இமேஜ் மேல கரெக்டா நீங்க இதை செட் பண்ணி இந்த எஃபெக்ட் பாத்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த சைட் 3 டாட் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இமேஜுக்குமே நீங்க வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் பாத்தீங்களா, இதுல போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இதே மாதிரியே நீங்க வீடியோட கடைசி வரைக்கும் எத்தனை இமேஜ் இருக்கோ அத்தனை இமேஜுக்குமே நீங்க வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எல்லா இமேஜுக்குமே வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க பிரிவியூல பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் அடுத்து என்ன வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.